கருணா காட்டின் மன்னன் ஆகிறான். இனி இந்த காட்டில் எந்த மனிதனும் எங்கள் உயிர்களை ஆட்கொள்ளக்கூடாது. கருணா உறுதி செய்கிறான். சிம்பு அவனுடன் இணைந்து காட்டின் பாதுகாப்புக்கான ஒரு பெரிய திட்டம் அமைக்கிறான். சிறுவனாக இருந்து போராளியாக மாறுகிறான். அவன் பெற்றோர்களின் மரணம் அவனை வலிமையான முடிவுகளுக்கு அழைத்துச் செல்கிறது. சிம்பு அவன் உயிரை காப்பாற்றி கருணாவின் நெருங்கிய தோழனாக மாறுகிறான். கருணா காட்டின் அனைத்து விலங்குகளையும் ஒன்றாக அழைக்கிறான். நாம் ஒன்றாக இருந்தால்தான் காட்டை காப்பாற்ற முடியும். முதல் முறையாக புலியும் கரடியும் மானும் நரியும் முதலைகளும் ஒன்றாக சேர்கின்றன. நாம் ஒற்றுமையாக இருந்தால் மனிதன் எதுவும் செய்ய முடியாது. அவன் ஒவ்வொரு விலங்குக்கும் அவர்களின் தனித்துவமான சக்தியை பயன்படுத்த சொல்லுகிறான். புலிக்கு, நீ நம் பாதுகாப்பு வீரன். கரடிக்கு, நீ காட்டின் நடு அங்கம், உணவுகளை பாதுகாத்திடு. மானுக்கு, நீ நிலத்தை கவனிக்க ஆபத்துகளை உணர வேண்டும். நரிக்கு, நீ செய்திகளை கொண்டு செல்லும் தூதர். கழுகுக்கு, உன் கண்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும். முதலைகளை கருணா எப்படி தன் கூட்டத்தில் சேர்த்தான்? முதலைகள் தனியாகவே இருக்கும் விலங்குகள். அவை கருணாவிடம் சொல்கின்றன, நாங்கள் நீரில் வாழ்கிறோம், நம்மை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போ சிம்பு ஒரு யோசனை போடுகிறான். நீங்க நீர்ப்படை, நீங்க இல்லைன்னா நம்ம காட்டை மனிதர்கள் அழிக்க முடியும். ஒரு நாள் வேட்டையாடிகள் ஆற்றுக்குள் நுழைந்து மான்களை கொன்று விடுகிறார்கள். அப்போதான் முதலைகள் உண்மையை புரிந்து கொள்கின்றன. நாம் ஒற்றுமையாக இல்லைனா எல்லாரும் அழிந்தே தீர்வோம். அவை கருணாவுடன் இணைய முடிவு செய்கின்றன. கருணா காட்டில் ஒற்றுமையை உருவாக்குகிறான். யாரும் தேவையில்லாமல் வேட்டையாடக்கூடாது. புலிகள் ஒரே ஒரு மானை மட்டும் பிடிக்கலாம். முதலைகள் மனிதர்கள் வந்தால் பயமுறுத்த வேண்டும், கொல்லக்கூடாது. கருணா காட்டை இயற்கையின் விதிப்படி நடக்க வைத்தான். காடெங்கும் வறட்சி, மரங்களின் இலைகள் வாடி கிடக்கின்றன. நீரில்லாமல் பறவைகள் கூட பறக்க முடியாமல் விழுகின்றன. மான், புலி, கரடி, முதலை, கழுகு எல்லாவற்றையும் தாகம் அதிகமாக துன்புறுத்துகிறது. விலங்குகள் ஒன்று சேர்ந்து வெறுமனே ஆகாயத்தை பார்த்து கண்ணீரோடு நிற்கின்றன. இந்த வறட்சியில் நம்முடைய கடைசி நாள் இதுதான் என்று சில விலங்குகள் பயத்துடன் பேசிக் கொள்கின்றன. கருணா, நாம் என்ன செய்வது? சிம்பு நெருங்கி கருணாவின் கண்களில் நேராக பார்க்கிறான். அவனது பார்வையில் பதற்றம், அச்சம், வேதனை. நம் காட்டை பாதுகாக்க முடியாதா என்று கண்ணீருடன் கேட்டான். அதற்கு பதிலாக கருணா தன் பெரிய காலை மண்ணில் ஊன்றி நிற்கிறான். அவனது கண்களில் திண்மையும் தீர்மானமும் தெரிகின்றன. தண்ணீர் நம் காட்டில்தான் இருக்கிறது, நாம் அதை வெளியே கொண்டு வரணும். கருணா தன் பெரிய தந்தங்களால் மண்ணை வெகுவாக தோண்டத் தொடங்குகிறான். அவன் உறுதியாக முழு சக்தியுடன் மண்ணை உதிர்க்கிறான். மண் தூசியாக பறக்கிறது. விலங்குகள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். கருணாவின் கண்களில் ஒரு தீ. அவன் தனது உடல் முழுவதுமாக உழைக்கிறான். 3 நேரம் கடக்கிறது. ஆனால் கருணா ஒரு நொடி கூட தளரவில்லை. அத்தனை முயற்சிக்குப் பிறகு ஒரு சிறிய நீர் சொட்டு மண்ணிலிருந்து வெளிவந்தன. விலங்குகள் அதனை கவனிக்கின்றன. அது என்ன? சிம்பு விரைவு பார்த்து கூச்சலிடுகிறான். புலி அருகே வந்து பார்த்து, அது நீர். பறவை, அது உண்மையா? கழுகு மேலிருந்து பார்த்தது. திடீரென்று பெருமளவில் நீர் வெடித்துக்கொண்டு வெளியே வந்தது. எல்லோரும் தண்ணீர், தண்ணீர் என்று விலங்குகள் மகிழ்ச்சியில் துள்ளுகின்றன. நம்முடைய உண்மையான மன்னன் யாரும் இல்ல, கருணாதான். விலங்குகள் கருணாவை சுற்றி வளைத்து நின்று ஆரவாரம் செய்கின்றன. கருணாவின் கண்களில் மகிழ்ச்சி. அவன் காட்டை மீட்டுவிட்டான். காட்டின் உண்மையான தீர்க்கதரிசி கருணா. இது மட்டுமல்ல, இது கருணாவின் வெறும் ஆரம்பம்.
கருணா காட்டின் வரலாற்றில் முதல் மாஸ் லெவல் ஹீரோவாக எழுந்திருக்கிறான். இந்த மாபெரும் செயல்காட்டை காப்பாற்றும் முதல் அடியாக இருக்கிறது.